அன்பான விவசாய மக்களை வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கத்திரியில் பூச்சி மேலாண்மை அப்படின்றத பற்றி முக்கியம். ஏன்னா கத்திரி பயிரில் வந்து ஏகப்பட்ட மருந்து அடித்து விவசாயம் வந்து எதுக்கு என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்றது தெரியாமல் போச்சு. நிறையா மருந்து அடித்தும் அதில் உள்ள பூச்சிகளை வந்து கட்டுப்படுத்த முடியாமல் போகுது. இப்போ கத்திரியில் மிக முக்கியமான பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடியது வந்து காய்ப்புழு. அது ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர்ம்பாங்க. ஷூட் அண்ட் ஃப்ரூட் போரர், அதாவது தண்டு மற்றும் காய் துளைப்பான், லூசினோடஸ் ஆர்போனாலிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. இது ஏன் தண்டு அன்று காய் துளைப்பான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இது ரெண்டுமே ஒரே புழு தான். தண்டில் என்ன தாக்குதோ அதுதான் வந்து பூ வச்ச பிறகு பூக்குள்ளே போய் உட்காந்து பூ காயாகும்போது காயில் கடிக்குது. அப்போ தண்டு துளைப்பானும் காய் துளைப்பானும் ரெண்டும் ஒரே பூச்சி அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சணும். காயில் ஏன் பூச்சி வருது, தண்டுலேயே நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம். அதாவது 25லேருந்து 30 நாளில் வந்து பார்த்திங்கன்னா செடி வளர்ந்து வரும். செடி வளர்ந்து வரும்போது தண்டில் வந்து ஓட்டை போட்டு அந்த பூச்சி வந்து உள்ளே போகும். அந்த சமயத்தில் நம்ம கட்டுப்பாடு எடுக்கலை அப்படின்னா தண்டில் இருந்து அது காய்க்கு போய் காய்ப்புழுவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்ன ஆகுனா, தண்டில் வந்து ஓட்டை இருக்கும், பூ உதிர ஆரம்பிக்கும், இலையெல்லாம் வாடி விடும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, இதுதான் செடின்னு வச்சுக்கோங்களேன், தண்டு இங்கே இருக்குது, ஓட்டை இங்கே இருக்குது அப்படின்னா இது புழு வந்து இந்த இடத்துல தான் இருக்கும். நம்ம இங்கே வெட்டக்கூடாது, அந்த ஓட்டைக்கு கீழே கட் பண்ணி தூரம் கொண்டு போய் வயலுக்கு வெளியில் போட்டு எரித்து விட வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறோம்னா, ஏன் எரித்து விட வேண்டும் சொல்கிறோம்னா, இதுக்குள்ளே வந்து புழு இருக்கும். அந்த செடியில் நம்ம பிடுங்கி போடுற இடத்துல அந்த புழு திருப்பி கூட்டுப்புழுவாக மாறி திருப்பி தாய்ப்பூச்சியாக மாறி ஒரு 10லேருந்து 15 நாளுக்கு பிறகு தாய்ப்பூச்சி திரும்ப நம்ம வயலுக்கு வந்து திருப்பி முட்டையிடும். அப்போ வந்து நம்ம சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மேலே வாடி இருக்கும்ல, வாடி இருக்கிறத ஒடிச்சு வந்து உள்ளே வயக்காட்டுக்குள்ளே போட்டு விட்ருவாங்க. அதனால் என்ன ஆகுனா, வயக்காட்டுக்குள்ளே போடுறதுக்கு நீங்கள் ஒடிச்சு விடாமலே இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா திருப்பி நம்ம அந்த பூச்சி அங்கேயே தான் வச்சுருக்கோம். அப்போ திருப்பி அதுக்குள்ளேயே தான் தாக்க போகுது. அதனால் இந்த தண்டு பூச்சி இருக்கும்போது, தண்டு ஒடிக்கும் போது அந்த எங்கே ஓட்டை இருக்கோ ஓட்டைக்கு கீழே ஒரு 2 சென்டிமீட்டர் கீழே உடச்சி அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வயலுக்கு வெளியே வச்சு எரித்து விட வேண்டியது மிக முக்கியம். நீங்கள் என்ன தான் ஆயிரக்கணக்கில் செலவழிச்சாலும் 10,000 கணக்கில் வந்து மருந்தடித்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செய்யலைன்னா அந்த பூச்சியை வந்து கட்டுப்படுத்துறது மிக மிக கடினம். அடுத்து வந்து ஃபிரமோன் ட்ராப்னு கிடைக்குங்க. அதாவது இனக்கவர்ச்சி பொறி. இதுக்குன்னு இப்போ வந்துருச்சு இனக்கவர்ச்சி பொறி. எப்படி வந்து கோகனட்டு தென்னை மரத்துக்கு வந்து காண்டாமிருக வண்டுக்கும் ரெட் பாமிவில் அதுக்கெலாம் வந்து இனக்கவர்ச்சி பொறி இருக்க மாதிரி இதுக்கு இனக்கவர்ச்சி பொறி வந்துருக்கு. அது வந்து 5 நம்பர் ஒரு ஏக்கருக்கு வாங்கி அடிக்கலாம். அது கிடைக்காதவங்க வந்து மருந்து தான் அடிக்கணும் அப்படின்னா ஃபுளுபெண்டமைடு அப்படின்ற பேரில் இருக்குங்க. அது 20% WDG 7.5 கிராம் 10 லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் உபயோகப்படுத்தலாம். ஃபுளுபெண்டமைடு வந்து நிறையா பேரில் வந்து கிடைக்கிது. நான் படத்தில் கூட கொடுக்குறேன். அப்படி இல்லைனா கோரஜன் அப்படின்ற மருந்து இருக்குங்க. இது குளோரான்ட்ரனிலிப்ளோர் அப்படின்றது வந்து கெமிக்கல் நேமு. இது வந்து நீங்கள் 5 மில்லி ஒரு டேங்க், 10 லிட்டர் டேங்க், அதாவது 0.5 ml பெர் லிட்டர். இது ரெண்டுமே வந்து இது வந்து தொடு நஞ்சு. இது கோரஜன் வந்து ஊடுருவி பாயக்கூடிய நஞ்சு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து பயிரில் உள்ள எல்லா பகுதிகளையும் உள்ளே போய் உங்களை இந்த குருத்து பூச்சியிலேருந்து உங்களை பாதுகாக்கணும். நான் படம் போடுறேன், நான் எந்தெந்த கம்பெனியில் இருக்குன்றதையும் சொல்கிறேன். இந்த கோரஜன் வந்து இப்போ நிறையா கம்பெனியில் வந்து வர ஆரம்பிச்சிருச்சுங்க. 530 மில்லி இருக்கும். 550 ரூபாலேருந்து 600 ரூபா வரைக்கும் கிடைக்குதுங்க. அதுக்கு கம்மியாகவும் இப்போ வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து இந்த தண்டு புழுவையும் கூட்டுப்புழுவையும் பாதுகாக்கணும்னா இந்த மருந்தை வந்து நீங்கள் அடித்து கட்டுப்படுத்தலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான தொல்லை கொடுக்கக்கூடியது இந்த டெலிகேட்னு ஒன்று மருந்து இருக்குங்க. டெலிகேட்டையும் அடிப்பாங்க. அப்புறம் சக்ஸஸ்ன்னு இருக்குது, அதுவும் அடிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து மூக்கு வண்டும்பாங்க. இது வந்து ஆஸ் வீவில்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நான் படத்தில் போடுறேன். இது மூக்கு வண்டு. இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்களா, இதில் வந்து அந்த வண்டு வந்து ஒன்றும் செய்யாதுங்க. வண்டு வந்து இலையை வந்து ஓரத்தில் கடிச்சு சாடணும். மூக்கு வண்டும்பாங்க. இதுக்கு வந்து பொதுவாக வந்து சொன்னாங்கன்னா பேயர் கம்பெனியில் வந்து பிப்ரோனில்னு ஒரு மருந்து அதை அடிங்க சரியாக போகும் அப்படிம்பாங்க. இது சாதாரண மருந்து அடித்தாவே வந்து ப்ரொஃபனோஃபாஸ் குளோரிபைரிபாஸ் போன்ற ஜெனரிக் மருந்துகளே இந்த மூக்கு வண்டை வந்து நம்ம கொண்டுறோம். இந்த மூக்கு வண்டை விட முக்கியமாக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியது அதோட வந்து புழுப்பருவம் தான். புழுப்பருவம் எங்கே இருக்குன்னா வந்து வேரில் இருக்குங்க. ஏன்னா இந்த மூக்கு வண்டு முட்டை போடுறது வந்து மண்ணில் தான் முட்டை போடும். மண்ணில் முட்டை போட்டு அதோட வேரில் தான் அந்த புழு இருக்கும். வேரை கடிச்சு சாப்பிடும். இதுதான் வேர் புழு அப்படிம்பாங்க. இப்போ வேர் புழுவும் இந்த மூக்கு வண்டு ஒன்று தான்.
வேர்ப்புழுவை இருந்து அந்த புழுவோட தாய் பூச்சி தான் இந்த மூக்கு வண்டு. இந்த மூக்கு வண்டு போய் திருப்பி போய் மண்ணில் முட்டை போடுது. மண்ணில் முட்டை போட்டு அந்த மண்ணில் இருக்க புழு என்ன பண்ணுதுன்னா அந்த வேரை கடித்து சாப்பிடுது. அதை நம்ம வேர்ப்புழுன்றோம். அதுக்கப்புறம் வந்து அது முட்டை புழுக்கு அடுத்து கூட்டுப்புழு இல்லையா, கூட்டுப்புழுவும் மண்ணுக்குள்ளேயே தான் இருக்கும். அப்போது முட்டையும் மண்ணுக்குள்ளே இருக்குது, புழுவும் மண்ணுக்குள்ளே இருக்குது, கூட்டுப்புழுவும் மண்ணுக்குள்ளே இருக்குது. கூட்டுப்புழு வெடித்து தாய் பூச்சி தான் வந்து மேலே வருது. மேலே வந்து நம்ம இலையை தான் கடிச்சு சாப்பிடுது. அப்போ இது வந்து பெரிய தாக்குதல் கிடையாது, இலைக்கு மேலே உள்ளது. மண்ணுக்கு உள்ள இந்த புழு தான் வந்து முக்கியமாக வேற கடிச்சிடும். அதனால வந்து வேர்பூச்சி தாக்கிருச்சுன்னு சொல்லிட்டு மருந்து ஊற்றுவாங்க. ஒரு 25லேருந்து 30 நாளில் வந்து நம்ம கட்டாயமாக வந்து சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா குளோரிபைரிபாஸ் இருக்கு இல்லையா, குளோரிபைரிபாஸ் அது 50 ஈசி இருக்குங்க. 50 ஈசி ஒன்று இருக்குது, 20 ஈசி ஒன்று இருக்குது. இதில் வந்து 50 ஈசி கொஞ்சம் பவர்ஃபுல்லு. அதை வந்து 1 லிட்டர் வாங்கி 1 ஏக்கருக்கு வந்து ஊற்றுவாங்க. இது 600 700 வருங்க. 1 லிட்டர் வாங்கி ஒரு 100 லிட்டர்லேருந்து 200 லிட்டர் தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு செடிக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி விடுவாங்க. இது ஒரு மெத்தட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து கார்போஃபியூரான் அல்லது ஃபியூரடான்னு பேரில் இருக்குங்க, 3G சொல்லுவாங்க. ஃபிப்ரோனில் குருணை. இந்த குருணையை வந்து 5 கிலோ ஏக்கருக்கு வந்து நம்ம உரம் போடும்போது உரத்தோட கலந்து கூட விசிறிடலாம். ஏன்னா 25லேருந்து 30 நாள் உரம் வைப்போம் இல்லையா, அந்த உரம் வைக்கும்போது கூட 5 கிலோ வாங்கி வச்சுட்டிங்கன்னா வேர்பூச்சியோட தாக்குதலிருந்து பாதுகாத்துக்கலாம். நம்ம முதல்ல சொன்ன வந்து சூட் அண்ட் ஃப்ரூட் போரர் இது வேறங்க, இது வேறு. நீங்கள் 25லேருந்து 30 நாளில் வந்து நீங்கள் கார்போஃபியூரான் குருணை வைக்கும்போது அது வேர்பூச்சியும் உங்களை தடுக்கும். அதே சமயத்தில் வந்து சூட் போரர்னு சொல்லக்கூடிய தண்டு புழுவையும் அது வந்து காப்பாற்றி கொடுக்கும். இது 2 தான் மிக முக்கியமானது, தண்டு புழு காய்ப்புழு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மூக்கு வண்டு. இதை நீங்கள் கட்டுப்படுத்திட்டிங்கனாவே வந்து காய்கறியில் வந்து கத்திரியில் வந்து நம்ம அதிகமான ஈல்டு எடுத்துக்கலாம். அடுத்து மிக முக்கியமானது 3வது என்னென்னு பார்த்தீங்கன்னாங்க BLHமாங்க, ப்ரௌன் லீஃப் ஹாப்பர்னா இது வந்து தத்துப்பூச்சி. கொஞ்சம் வீடியோ அதிகமாக தான் போகும், மன்னிச்சிருங்க. இந்த தத்துப்பூச்சியோட மிக முக்கியமானது என்னென்னா சிற்றலை நோய்மாங்க. முக்கியமானது இது கத்திரி சிற்றலை நோய். அப்படி ஆக்சுவலாக இது நோய் கிடையாதுங்க, இது BPHன்ற ஒரு லீஃப் ஹாப்பர், ஒரு ஹாப்பரு, சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி தான். இந்த சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சி என்ன பண்ணுன்னா இலைக்கு பின்னாடி இருந்து சாரை உறிஞ்சும் போது இது ஒரு வைரஸை வந்து வைரஸ் சொல்ல மாட்டாங்க, இது வந்து MLO அப்படிம்பாங்க. அதை வந்து லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை சொல்லுவாங்க. லிட்டில் லீஃப் ஆஃப் பிரிஞ்சால் அப்படின்னு ஆங்கிலம் சொல்லுவாங்க. அதோட கிருமியை வந்து உள்ளே கடத்திடுதுங்க இன்ஜெக்ஷன் மாதிரி போட்டு. அதனால் வந்து இலையெல்லாம் சுருண்டு போயிடுது. அப்போ இலை சுருண்டு போகிறது கூட நோய் கிடையாது. அதை வந்து இந்த சாறு உறிஞ்சும் பூச்சியை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த சிற்றலை நோய் வராமல் பாதுகாத்தலாம். இது மட்டும் கிடையாது, சிற்றலை நோய்களுக்கு வந்து மரபு உணவும் சார்ந்திருக்கு, விதைகள் மூலமாகவும் சார்ந்திருக்கு. அதனால் வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு இது இந்த மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் தயவுசெய்து அது வேரோட பிடுங்கி எடுத்து கொண்டு போய் வெளியில் வச்சு எரிச்சிருங்க. அப்படி இல்லைனா இந்த இலையில இருந்து இந்த பூச்சி சாரை குடிச்சிட்டு திருப்பி போய் இன்னொரு இலையில போய் சாரை குடிச்சுன்னா இதில் இருக்கிற நோய் காரணி வந்து இதில் பரவி இதே நோய் ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த சிற்றலை நோய்க்கு மிக முக்கியமானது வந்து இந்த சாறு உறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்துது. சாறு உறிஞ்சும் பூச்சியை கட்டுப்படுத்துறதுக்கு நிறையா மாலிகுல் இருக்குங்க. இமிடாக்ளோபிரிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இமிடாக்ளோபிரிட் வந்து 2 மில்லி 1 லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணலாம். தயாமித்தாக்சம் அப்படின்னு ஒரு மருந்து இருக்குது. இது வந்து 1 கிராம் 1 லிட்டர் தண்ணிக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து கொஞ்சம் விலை கூடுனது பார்த்திங்கன்னா அட்மயர்னு சொல்லிட்டு பேயரில் ஒரு மருந்து இருக்குங்க. அது வந்து 0.5 கிராம் தான் யூஸ் பண்ணணும். அப்புறம் வந்து ஜம்ப்புன்னு ஒன்று இருக்குது. ஜம்ப்புன்றது வந்து ஃபிப்ரோனில் 80 WG. இதெல்லாம் வந்து நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம். நீங்கள் சாதாரண மருந்து இமிடாக்ளோபிரிடை 2 மில்லி 1 லிட்டர் வந்து இது விலை கம்மி தாங்க. இதுவே ஒரு 2 தடவை வாரத்துக்கு 1 தடவை நீங்கள் உபயோகப்படுத்தினாவே இந்த சாறு உறிஞ்சும் பூச்சியிலேருந்து பாதுகாத்து உங்கள் கத்திரியை வந்து பலப்படுத்திக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹட்டா பீட்டில்மாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து ஸ்பாட்டட் பீட்டில். உங்களுக்கு வந்து ஸ்பாட்டட் பீட்டில் செடியில் பார்த்துருப்பீங்க, ஒரு ரவுண்டாக இருக்கும், மஞ்சள் கலரில் 6 வரி இருக்கும், மேலே ஊசியாக இருக்கும். இது வந்து இலையை வந்து சுரண்டி உண்ணும். இலை பார்த்திங்கன்னா சல்லடையாட்டம் ஆக்கிரும், இலையை வந்து சல்லடையாக மாற்றி வரும். இந்த பூச்சி சாப்பிடும். இதோட தாய் பூச்சி பார்த்திங்கன்னா சிவப்பு கலரில் பீட்டில்மாங்க, வண்டுமாங்க. சிவப்பு கலரில் இப்படி இருக்குங்க, 14 புள்ளி இருக்கும். 14 புள்ளி. அதோட 2 ரெக்கையில் பார்த்திங்கன்னா கருப்பு புள்ளி, ரொம்ப சிவப்பு நிறமாக இருக்கும். கருப்பு புள்ளி வந்து 14 நம்பர் இருக்கும். இது வந்து தாய் பூச்சி.
தாய்ப்பூச்சியோட அதிக பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய இந்த மஞ்சள் நிறமால உள்ள இந்த இளம் பூச்சி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா 6 கோடு இருக்கும், ஊசி ஊசியாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தா படத்தில் காட்டுறேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை வந்து நீங்கள் சாதாரண மருந்து நீங்கள் அடிக்கக்கூடிய மற்றதுக்கு அடிப்பீங்க இல்லையா, ப்ரொப்பனோஃபாஸு, குளோரிபைரிபாஸ், இந்த மாதிரி மருந்துகளை சேர்த்து அடிக்கும்போது இதையும் கண்ட்ரோல் படுத்தலாம். அதனால் அன்பான விவசாய நண்பர்களே, நேரம் அதிகமாக இல்லாதனால சுருக்கமாக சொல்லிட்டேன். இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குங்க. வாட்ஸ்அப்பில் நீங்கள் கொடுத்தீங்கனாலும் நான் அதுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். உங்களோட நண்பர்கள்ட்ட சொல்லி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி மேலும் அதிகமான வீடியோ உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்குது, என்னென்ன உங்களுக்கு தேவை அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த வீடியோ போடுறேங்க. நன்றி.